உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பதற்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாத சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதத்துல சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை எப்பவுமே இருக்கும். எப்பவுமே ஒரு வருஷத்துல இந்த ஆவணி மாதத்துல பல்வேறு விதமான மாற்றங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், ஒரு வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, வீடு பால் காய்ச்சுவாங்க, வீடு இடமாற்றம் பண்ணுவாங்க. அதே போல தொழில் ஸ்தாபனங்கள் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை, தொழிலை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாம குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள், அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நிறைய எப்பவுமே ஆவணி மாசத்துல நடக்கும். அதற்கு காரணம் அந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு. இப்ப 12 ராசி என்பவர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்துல கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்றுள்ளார், அதே கடகராசியில புதனும் இருக்காரு, சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்க போறாரு, அதே சிம்ம ராசியில கேதுவும் பயணிக்கிறாரு. அதே போல கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில் சனி வக்ரம் பெற்று 12 ராசி என்பவர்களுக்கும் பலனை கொடுக்க போறாரு. அப்ப இந்த மாதம் ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன யோகத்தை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா, நம்ம எந்த பிரச்சனையிலிருந்து சேஃபா இருக்கணும், ஏதாவது உறவுகள் சார்ந்த விஷயங்களை தொந்தரவுகள் ஏற்படுத்துமா, இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது? விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்க போறாரு. 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 9ஆம் இடத்துல குருவுடன் இணைந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. இந்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த குரு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். இப்போ ஒரு மாணவர் இருக்கீங்க, இப்போ ஒரு +2 முடிச்சிட்டீங்க, ஏதாவது ஒரு காலேஜ் சேரணும்னா நீங்க தேடிய படிப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. வெளியூர் சென்று வெளிநாடு படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு, முக்கியமா காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள், காதல்ல வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற மாதமா இருக்கு. அதை நீங்க வீட்டுல சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது திருமணத்துல முடியறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதே போல நிறைய விருச்சக ராசி என்பதற்கு அரசாங்கம் சம்பந்தமான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அரசாங்கத்துல ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் ஏதாவது ட்ரை பண்றது, ஒரு ஸ்காலர்ஷிப் ட்ரை பண்றது, ஒரு லோன் ட்ரை பண்ணது, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதணும், கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றது, இது அரசியல்ல சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும். அதே போல இந்த மாதம் வீடு வண்டி வாகன யோகத்தை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். விருச்சக ராசியா இருக்கீங்க, ஒரு இடம் வாங்குறதுக்கான இந்த மாதம் அதிகமாக யோசனை பண்ணுவீங்க, வீடு வாங்குறதுக்கு யோசனை பண்ணுவீங்க. காசே இல்லை அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஒரு வீடு வாங்காம இத்தனை நாள் இருக்குமே, ஒரு இடம் வாங்காம இருக்குமே, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலன்ற கண்டிப்பா அந்த ஒரு யோசனை வரும். அந்த யோசனை செயலாக மாறும். ஒரு இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. அந்த இடம் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னாவே அடுத்த ஒரு 6 மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உறுதியா உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த மாசம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா, இந்த மாசம் ஒரு ஒரு 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000க்கு சேல்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல எங்கேயாவது ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, நிறைய இடத்துல கொட்டேஷன் கொடுத்து எந்த ரிப்ளையும் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த மாதம் அந்த கொட்டேஷன் கொடுத்த இடத்துல ஒரு ஃபோன் பண்ணி, என்ன சார் ஆச்சு, நான் அனுப்பினேன், நீங்கள் எதுவும் சொல்லியேன்னு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஆர்டராக மாறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் அதிகரிக்கும். பண புழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. பண வரத்து அதிகமாக இருக்குது. ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்குன்னா அந்த பணம் வரும். ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கலாம், கிடைக்கும். தொழில லாபங்கள் மூலமாக பணம் வரும். முக்கியமாக இந்த மாதத்தை நான் கடனை அடைப்பேன் உறுதிமொழி எடுத்து
தொழில லாபத்தை பெற்று அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஏதாவது ஒரு ஃபுட் அலர்ஜி மாதிரி ஏதாவது வளர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பிபி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுல கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாகவும் ஆவணி மாத பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாற்போல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோச்சாரத்துல கிரக அடைவுகளை வச்சு சில எண்ணங்கள் நடக்கும், வரும், வராதுன்னு சொல்றோம். பட் தசாபுத்தி அப்படின்னு ஜாதகத்துல பார்க்கணும். அது தவிர இந்த கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ஜாதகத்துல பலம் பெற்றிருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. அப்ப அதே போல உங்க ஜாதகத்துல குரு பலமா இருக்கு அப்படின்னா நிறைய பொருளாதார நிறைவுகள் நிறைய நடக்கும். இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் கண்டிப்பா நடக்குது. முக்கியமா சில பேருக்கு வந்து ராகு தசை, கேது தசை, சனி தசை இதெல்லாம் அசுப கிரகங்களுடைய தசாபுத்தி. அப்ப இந்த காலகட்டத்துல நல்ல பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருமா சார், எனக்கு எனக்கு இதெல்லாம் நடக்குது சார் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அப்ப உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்லையும் எழுதி தருவோம். அதுக்கான கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணுவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது. நிறைய மாணவர்கள் இன்னைக்கு எனக்கு வந்து 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசி தெரியும், பாவகம்லாம் தெரியும், ஆனால் எனக்கு ஜாதக பலன் சொல்றதுல தான் எனக்கு ஒரு சின்ன சுணக்கம் இருக்கு, ஒரு பயம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்கறது, ஒரு ஜாதக பலன் ரொம்ப எளிமையா ரொம்ப சீக்கிரமா எப்படி பார்க்கறது அப்படின்ற 3 மாத அடிப்படை வகுப்புகள் சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாம வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம் பண்றது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல்வேறு விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.